கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அன்பு ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கிறீங்க? சுகமா இருக்கிறீங்களா? உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் விசேஷமாய் நம்முடைய சால்வேஷன் ஃபுல் காஸ்பல் ஏஜ் சபையில உங்களுக்காக நாங்கள் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் நல்லவர். நீங்கள் சுகமாகவும் ஆசீர்வாதமாகவும் இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளில் கூட ஏதோ ஒரு போராட்டத்துல சிக்கியிருக்கிறீங்களா? பிரச்சனை நிமித்தமாய், போராட்டத்தை நிமித்தமாய், வேலை நிமித்தமாய், ஒருவேளை குடும்பத்தில் கணவன் மனைவி சில சமாதான குறைவு நிமித்தமாய் ஏதோ ஒரு கலக்கம், ஏதோ ஒரு வேதனை உலகத்தை ஆட்கொண்டு இருக்குது இல்லையா? ஸோ கர்த்தர் இன்றைக்கு அதெல்லாம் மாற்றி போட்டு உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு நன்மை செய்ய விரும்புகிறார். ஆகவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆகவேதான் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கீங்க. வார்த்தை கேட்கிற உங்களுக்காக விசேஷமாய் ஒவ்வொரு நாளும் நம்முடைய திருச்சபையிலே வாரமாய் ஜெபித்து வருகிறோம். ஆகவே தொடர்ந்து இந்த வசனத்தை கவனித்து வாங்க. உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் இதை அறிமுகப்படுத்துங்க. அநேகர் இந்த வார்த்தை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டும். எவ்ரிடே லைஃப் வித் ஜீசஸ், ஒவ்வொரு நாளும் நம் இயேசுவோடு வாழ்வதுதான் நமக்கு பெரிய ஆசீர்வாதம். இந்த உலகத்தில் இயேசு இல்லாமல் வாழ்கிற எந்த வாழ்க்கையும் அது ஒரு நரகத்தின் வாழ்க்கைத்தான். ஆகவே இயேசுவோடு வாழுங்கள், நிச்சயம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். பாருங்கள், ஒரு பக்தன், தேவ பக்தன் ஒரு வார்த்தையை வர்ணமாய் சொல்கிறார். சங்கீதம் 138 அதிகாரத்துல கடைசி வசனத்துல அவர்களுடைய விசுவாசத்துடைய வார்த்தையை வெளிப்படுத்தி அழகாய் சொல்கிறார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பீர். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்கிறார். கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை எல்லாரும் கைவிட்டுட்டாங்க. யாருமே உதவி செய்ய முன் வர மாட்டாங்கிறாங்க. என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குது. எனக்கு உதவி செய்ய ஒருவரும் கிடையாது. எனக்கு உதவி செய்ய யாருமே கிடையாது. நான் நம்பினவர்கள் எல்லாரும் என்னை கைவிட்டுட்டு போயிட்டாங்க. இனி நான் யாரிடத்தில் போவேன்? யார் எனக்கு உதவி செய்வார்கள்? யார் இந்த காரியத்தில் எனக்கு ஒரு காரியத்தை முடித்து கொடுக்க முடியும் என்று கலங்குறீங்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அருகாமையில் இருக்கிறார். நீங்கள் இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள். இயேசு சொன்னார், யோவான் சுவிசேஷம் 14வது வசனத்துல, என் நாமத்தின் மூலம் நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை உங்களுக்கு செய்வேன் என்று சொன்னார். எனக்கு அருமையான சகோதரி, எனக்கு அருமையான சகோதரா, என் அன்பு கர்த்தருடைய வாலிப பிள்ளையே, கர்த்தரை நோக்கி நீ கூப்பிட்டு பார். உன் தேவை கட்டாயம் ஆண்டவர் சந்திப்பார். உனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் அவர். ஆகவே நீங்கள் அவருடைய நாமத்தை சொல்லி கூப்பிட்டால் போதும். இயேசு என்கிற நாமத்தின் மூலமாய் விடுதலை உண்டு. இயேசு என்கிற நாமத்தை சொல்லும் போது அற்புதங்கள் நடக்கும். இயேசு என்கிற நாமத்தை சொல்லும் போது அதிசயங்கள் நடப்பதை பார்க்க முடியும். ஆகவே உங்களுக்காக யாவும் செய்து முடித்திருக்கிற கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், மகளே, நீ என்னை நோக்கி கூப்பிடுவாயா? என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு அற்புதத்தை செய்வேன். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் இயேசுவை நோக்கி கூப்பிடுவது நீங்கள் ஒரு அற்புதத்தை பார்க்க முடியும். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு பிதாவே, உமக்கு நன்றி. என்னோடு இணைந்து வார்த்தை கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். இந்த நாளில் என்ன தேவைக்காய் உங்களுடைய பிள்ளைகள் இருக்கிறார்களோ அந்த தேவை நீரே சந்தித்து கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஒரு அற்புதம் நடப்பதாக. இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு ஒரு அதிசயம் நடப்பதாக. இவர்கள் எதிர்பார்க்கிற காலத்திலே ஒரு விடுதலையை தருவீராக. வியாதியிலே சுகத்தை தருவீராக. பிரச்சனையிலே, பாடுகள்ல, போராட்டத்துல, உபத்திரவத்துல, நிந்தையில, நெருக்கத்துல, அவமானத்துல, வேதனையில, சோதனையில இன்றைக்கு ஒரு விடுதலை வருவதாக. இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மேலும் கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். உம்முடைய ஜீவன் இறங்கட்டும் சாமி. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் அற்புதத்தை செய்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படி செய்ததுக்காய் நன்றி அப்பா. உம்முடைய பிள்ளையுடைய கண்ணீர் துடைக்கப்பட்டு உம்முடைய பிள்ளையுடைய வேதனைகள் மாறட்டும். இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவருக்கு அற்புதம் நடக்கட்டும் சாமி. நீர் அப்படி செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கலங்காதீங்க. கட்டாயம் கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். இன்றைக்கு ஒரு அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை கமெண்ட்ல சொல்ல மறக்காதீங்க. கமெண்ட்ல நீங்க எழுதும் போது தான் எங்களுக்கு மிகுந்த உற்சாகம் இருக்கும். தெய்வ நாமத்தை மகிமைப்படுத்த முடியும். ஆகவே தயவு செய்து நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை கமெண்ட்ல எழுதுங்க. உங்களுடைய மொபைல் நம்பர், வாட்ஸ்அப் எண்ணை பதிவிடுங்க. நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Amen.